டிஸ்க்ளைமர்: இந்த வீடியோவில் வரும் தகவல்கள் முழுக்க கல்வி ரீதியாக உருவாக்கப்பட்டுள்ளது மற்றும் எந்த ஒரு பங்குகளையும் பரிந்துரை செய்வது கிடையாது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு சில இண்டெக்ஸஸை அதனுடைய டெக்னிக்கல் மூமெண்ட்டை வந்து ஸ்டடி பண்ணலாம். ஸோ நேற்று நான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் கொடுக்க முடியல. நான் கொஞ்சம் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் போகிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ வர்றதுக்கு ரொம்ப டிலே ஆனதுனால நான் அதுக்கப்புறம் வீடியோஸ் கிரியேட் பண்ண முடியல. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நேற்றைய மூமெண்ட்டையும் ஜெஸ்ட் ஸ்டடி பண்ணி பார்ப்போம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லாஸ்ட் 3 டேஸாகவே ஒரு கன்சல்டேஷன் கூட தான் போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரெட் கேண்டில் நம்மளுக்கு 1 ஆகஸ்ட் அன்றைக்கி ஃபார்ம் ஆச்சு. அந்த ரெட் கேண்டலுடைய ஹை அண்ட் லோ இப்போ வரைக்கும் நம்மளுக்கு எந்த ஒரு இதுலேயும் பிரேக் ஆகவே இல்லை. அதாவது இன்ட்ராடேல கூட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் ஆகாம தான் இருக்குது. ஸோ இதனால் இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா கிளியரான ஒரு ஷார்டஸ்ட் ரேஞ்ச் ஆஃப் சைட்வேஸ்னு சொல்லலாம். அண்ட் ஆல்சோ இப்போ இந்த சைட்வேஸுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நெகட்டிவ் நியூஸஸ் வந்து பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் பிரசிடென்ட்னால நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்கு. அப்படி இருந்தும் கூட மார்க்கெட் ஃபால் ஆகாமல் இருக்கிறது ஒரு பாசிட்டிவ்னஸ் தான். இதை நம்ம வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் வயலண்ட்டாக ரியாக்ட் ஆகலை அப்படின்னா நம்மளுக்கு ஓரளவுக்கு அது ஒரு அந்த பாட்டம் வந்து நம்மளுக்கு மேபி சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆக சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம நிறைய டைம் சொல்லியிருக்கோம். பட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீக்கில் இருக்கும்போதே நான் சொல்லிட்டு இருந்த விஷயங்கள் திரும்பவும் நான் ரிப்பீட் பண்ணுறேன். அதுக்கான காரணமும் இருக்குது. நான் அந்த பீக்கில் இருக்கும்போது நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணிக்கங்க அப்படிங்கிறத பற்றி ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிட்டு இருந்தேன். அங்கேருந்து நல்ல ஒரு ஃபால் வந்துச்சு. பட் இந்த ஃபாலில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ஒரு 28 ஜூலை அந்த கேண்டில் வர்ற வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ இருக்கக்கூடிய ஸ்டாக், பர்டிகுலராக என்னுடைய போர்ட்ஃபோலியோ வச்சு மட்டும் தான் நான் சொல்கிறேன். எல்லாருக்கும் இதே மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்களும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அந்த ஒரு ஃபாலில் இந்த பாட்டம் வர்ற வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்ஃபோலியோ பெரிய லெவலுக்கு நெகட்டிவாக போகலை. பட் இந்த பாட்டம் வந்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட அங்கிருந்து ஜஸ்ட் ஒரு ஃபியூ பாயிண்ட்ஸ் தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இறங்கியிருக்கு. பட் இது ஒரு ஸ்லோ சைட் பேஸ் தான். அந்த ஃபியூ பாயிண்ட்ஸ் இறக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்ஃபோலியோ இருக்கக்கூடிய நிறைய ஸ்டாக்ஸ் வந்து நல்ல ஒரு லெவலுக்கு ஃபாலோ ஆயிருக்கு. இது என்னுடைய போர்ட்ஃபோலியோ வச்சு நான் சொல்கிறேன். என்னுடைய போர்ட்ஃபோலியோ அதிகமான ஸ்டாக்ஸ் கிடையாது. மேபி நான் நிறைய ஸ்டாக்ஸை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த இதில் வச்சு பார்க்கும்போது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபாலோ வந்திருக்கிறது இண்டிகேட் ஆகுது. உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் அப்படி ஆயிருக்கு அப்படின்னா கமெண்ட் இண்டிகேட் பண்ணுங்கள். அதுக்கான காரணமும் இருக்குது. ஏன்னா அந்த ஒரு சைட்வேஸில் நல்ல ஒரு லெவல் ஃபால் ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு அது வந்து ஒரு இண்டெக்ஸ் உங்களுக்கு ஹோல்ட் ஆகுது, மற்ற ஸ்டாக்ஸ் எல்லாமே ஃபாலோ இருக்குது. அப்படின்னு என்ன இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு இண்டெக்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. பட் அது அப்படி மாதிரி ஃபாலோ ஆகும்போது மற்ற இண்டெக்ஸ் எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கான ஒரு வேலையில் இறங்குது. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடி அண்ட் ஃபார்மா நல்ல ஒரு இறக்கத்தை கொடுத்துருக்கு. ஃபார்மாவில் கேர்ஃபுல்லாக இருங்க அப்படிங்கிறத நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஈவன் தோ பிரேக் அவுட் ஆகும்போது கூட வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ட்ரி எடுக்க தயாராக இல்லை. நான் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து கொஞ்சம் விலகி இருக்கலாம் அப்படின்னு இருக்கேன். நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கானு அதை நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மா நல்ல அடி வாங்கிட்டு இருக்கு. கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல ஒரு கன்சல்டேஷனுடைய சப்போர்ட்டை இண்டிகேட் பண்ணியிருக்கோம். சிமிலர்லி இந்த ட்ரெண்ட் லைனுடைய சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கன்சல்டேஷனுடைய சப்போர்ட் பிரேக் ஆச்சு அப்படின்னா மேபி இது ஒரு ஃபால்ஸ் பிரேக் டவுன் மாதிரி வந்துட்டு அந்த லைனை டச் பண்ணிட்டு கூட திரும்ப மேலே போகலாம் அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இன்னொரு பேட்டர்னை நான் காமிக்கிற பாருங்க. கிட்டத்தட்ட இந்த இடத்துல நமக்கு நிறைய பேட்டர்ன் ஃபார்மேஷன்ஸ் இருக்கு. பட் அதை நம்ம இன்டெப்த்தாக பார்த்தா தான் தெரியும். அதில் நான் டிஸ்ஜாயின் சேனல் அப்படிங்கிற ஒரு பேட்டர்ன் உங்களுக்கு ட்ராப் பண்ணுறேன். இது ஒரு எக்ஸ்பேண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன். நான் வந்து பார்த்தீங்கன்னா 15th மே கேண்டலுடைய ஹையிலிருந்து இங்கே இருக்கக்கூடிய 11th ஜூன் ஹையை கனெக்ட் பண்ணுறேன். கனெக்ட் பண்ணும்போது வந்து எனக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்போசிட்டாக ஒரு லைன் கிரியேட் ஆகுது. அந்த லைனை நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மல்டிபிள் பாயிண்ட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸில் நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறேன். அப்படி பார்க்கும்போது இங்கே இந்த ரெசிஸ்டன்ட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 3rd டைம் டச் பண்ணிட்டு தான் நம்மளுக்கு பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் அது சப்போர்ட்டாக எடுத்திருக்கு. அப்போது அது ஒரு ப்ராப்பரான ட்ரெண்ட் லைன் அப்படிங்கிறது இண்டிகேட் ஆகுது. அதனுடைய ஆப்போசிட் லைனில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு கிட்டத்தட்ட இங்கே இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 14th மே கேண்டலினுடைய ஓப்பனிங் ப்ரைஸ் இருந்து நம்ம கனெக்ட் பண்ணுற மாதிரி திங்க் பண்ணுங்க. இந்த வீக்கை நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டாம். இங்கே வீக்கு கன்சிடர் பண்ண வேண்டாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேண்டலுடைய லோயஸ்ட் பாயிண்ட் வரைக்கும் வருது. அண்ட் ஆல்சோ இங்கே இருக்கக்கூடிய லோயஸ்ட் பாயிண்ட்டும் வருது. இங்கே ஒரு 4 டச் பாயிண்ட் இருக்குது. அப்போ இந்த இடத்துல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேண்டிங் ட்ரையாங்கிளில் ஒரு ஃபால்ஸ் பிரேக் அவுட் ஆயிருக்கு. இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னா அதனுடைய ஆப்போசிட் சைடை ரீச் பண்ணணும் அப்படிங்கிறது அதனுடைய இண்டிகேஷன். அப்போ இந்த கணக்குப்படி இதனுடைய ஆப்போசிட் சைடு அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் வருது அப்படின்னா இது கிட்டத்தட்ட இந்த ட்ரெண்ட் லைனும் இந்த இடத்துல கோயின்சைட் ஆகுது பாருங்க. அப்போ என்ன ஆகும்னா இந்த ஒரு பிரேக் டவுன் கொடுத்தாலும் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஜோன் வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்பே கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. இந்த ரேஞ்சஸ்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயாவது நம்மளுக்கு டச் பண்ணி அங்கிருந்து பவுன்ஸ் பேக் மேபி கொடுக்கறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த பீக்கில் ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்கான டைம் வரக்கூடிய இந்த இறக்கத்தை நம்ம ஆப்பர்ச்சுனிட்டியாக யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஒரு இண்டிகேஷன் தான் இப்போதைக்கு நம்மளுக்கு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு இண்டிகேஷனை சொல்கிறேன் அப்படின்னு நினைக்க வேண்டாம். எல்லா இண்டிகேஷனுமே என்னுடைய வியூங்கிறது ஒன்று தான். பேட்டர்ன் வந்து உங்களுக்கு வேறு மாதிரி இருக்கலாம். பட் என்னுடைய வியூங்கிறது ஒன்று தான். அதை நான் முதல்ல சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். பேங்க் நிஃப்டியில் இந்த பீக்கில் வரும்போது இந்த இடத்துல ஆல் டைம் ஹை பிரேக் அவுட் பண்ணும்போதும் சரி, இங்கே ஆல் டைம் ஹை பிரேக் அவுட் பண்ணும்போதும் சரி, நான் சொன்ன விஷயம் ஒன்று தான். பேங்க் நிஃப்டி ஃபால் ஆகும் அப்படிங்கிற தாட்டில் தான் இருந்தேன். கிட்டத்தட்ட அதனுடைய பீக்லேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியர்லி வந்து ஒரு 2200 பாயிண்ட்ஸ் வந்து ஃபாலோ ஆயிடுச்சு. பட் இந்த ஃபால் ஓகேவான்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மைனர் சப்போர்ட் கிட்ட வந்திருக்கு. பட் மேஜர் சப்போர்ட் இந்த ஜோனுக்குள்ள தான் இருக்குது.
இந்த ஜோனை ரீடெஸ்ட் பண்ணுச்சு அப்படின்னா நமக்கு ஒரு சப்போர்ட் எடுக்க சான்சஸ் இருக்கு. அப்போ இந்த இண்டெக்ஸ்ல இனியும் ஒரு ஃபால் நான் எதிர்பார்க்குறேன். பட் அந்த ஃபால் வந்து கிட்டத்தட்ட இங்கிருந்தே கூட ரிவர்சல் ஆகலாம். ஏன்னா இது ஒரு சப்போர்ட் ஏரியா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா திரும்பி ஒரு சப்போர்ட் ஏரியா. பட் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மைனர் சப்போர்ட்ஸ் தான். இதுதான் நமக்கு மேஜர் சப்போர்ட். அது வரும்போது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ கரண்டாக நம்மளுடைய வியூ ஆன இந்த எக்ஸ்பேண்டிங் கிடையாது, ரைசிங் வெஜ் அப்படிங்கிற ஒரு ஃபார்மேஷன். இந்த ரைசிங் வெஜ் ஃபார்மேஷன் கரெக்டாக போயிட்டு இருக்கு. கண்டினியூஸான ஒரு ஃபாலை கொடுத்துட்டு இருக்காங்க. அடுத்ததாக ஐடியில் நல்ல ஒரு ஃபால். ஐடியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பீக்கில் இருக்கும்போது எக்ஸாக்டாக இண்டிகேட் பண்ணியிருந்தோம். அங்கிருந்து வந்து நம்ம ஒரு ஃபால் எதிர்பார்க்குறோம் அப்படின்ட்டு அதுதான் நடந்துட்டு இருக்கு. இந்த இடத்துல ஒரு ஷார்டஸ்ட் கன்சல்டேஷன் ரேஞ்ச் போச்சு. அது பிரேக் ஆகும்போதே நம்ம சொல்லிட்டோம். இது அதே தான் அந்த டைரக்ஷன் தான் நமக்கு மூவ் ஆகிட்டு இருக்கு. கரண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சப்போர்ட்டுக்கு இனியும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான் இருக்காங்க. இதுக்கு முன்னாடி மார்க் பண்ணி இந்த ஜோனெல்லாம் டெலிட் பண்ணிட்டேன். ஏன்னா அது வந்து நமக்கு ரெஸ்பெக்ட் ஆகிட்டு இருந்துச்சு. பட் இந்த ஃபால் அது ரெஸ்பெக்ட் ஆகாதனால டெலிட் பண்ணிட்டேன். கரண்டாக ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் ஃபீல் வந்தாலும் சரி, எனக்கு இந்த ஜோன் வந்து ஒரு அட்ராக்டிவ் ஜோனாக தான் எனக்கு ஃபீல் ஆகுது. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்எம்சிஜி கரண்டாக நம்மளுக்கு ஒரு அப்மூவ் கொடுத்துச்சு. இந்த அப்மூவ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த பீக்கை டச் பண்ணதுக்கப்புறம் அந்த இடத்துல நான் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சப்போர்ட் லைன் ட்ராப் பண்ணியிருக்கேன். அது வரைக்கும் வந்துச்சுன்னா ஒரு சப்போர்ட் எடுக்கலாம், இல்லை அதுக்கு கீழே ஒரு சப்போர்ட் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். பட் ஃபர்தர் அப்மூவுக்கு நம்மளுக்கு கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா 17th ஜூலை காணலுடைய ஹை பிரேக் ஆகும்னு சொல்லியிருந்தேன். எல்லா வீடியோஸிலும் நான் அதையே தான் ரிப்பீட் பண்ணுறேன். பட் இருந்தாலும் இப்போ வரைக்கும் அது பிரேக் ஆகலை. அது பிரேக் ஆகும்போது நம்மளுடைய டேரக்ஷனும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். கரண்டாக இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் நம்மளுக்கு ஃபார்மா நல்ல ஒரு ஃபாலோ கொடுத்துட்ருக்கு. இதில் நம்ம எப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மார்க் பண்ண சப்போர்ட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிரேக் டவுன் கொடுத்தாங்க. கொடுத்ததுக்கப்புறம் அதை ரீடெஸ்ட் பண்ணாங்க. இது ரீடெஸ்டிங்காக இருக்க வாய்ப்புகள் இருக்குன்னு சொன்னால் எக்ஸாக்டாக ரீடெஸ்டிங்காக மாறிடுச்சு. ரீடெஸ்டிங் பண்ணிட்டு அடுத்த கட்ட ஃபால் அப்படிங்கிறது இன்னைக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த பீக்லேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 23,162 இருந்து கிட்டத்தட்ட 21,500 வரைக்கும் ஃபால் ஆயிருக்கு. எவ்வளோ பெரிய ஃபால்னு பாருங்க. ஒரு நியர்லி வந்து ஒரு 1800 பாயிண்ட் ஃபால், அதுவும் வித்தின் 5 டேஸில் ஒரு இண்டெக்ஸில் நடந்திருக்கு. ஒரு சிவியரான ஃபால் தான் சொல்லி ஆகணும். இப்போ இந்த இடத்துல நடந்தது ஃபால்ஸ் பிரேக் அவுட் அப்படிங்கிறத நம்ம வந்து இண்டிகேட் பண்ணுறோம். பட் இருந்தாலுமே வீக்லி சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து நம்மளுக்கு பாருங்க ரெசிஸ்டன்ட் லைனுக்கு மேலே வீக்லி க்ளோசிங் வைக்கவே இல்லை. பட் சப்போர்ட் லைனுக்கு கீழே வீக்லி க்ளோசிங் போன வாரம் வச்சுட்டாங்க. ஸோ கிளியராக வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி சார்ட் ஒர்க் அவுட் ஆகுது. அதனால தான் மெஜாரிட்டி ஆஃப் தி டைம்ஸ் நான் வீக்லி சார்ட்டை ஃபாலோ பண்ணுறதுக்கான காரணமும் இதுதான். அதனுடைய அக்யூரசி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பட் இந்த இடத்துல நம்ம இந்த மாதிரி வீக்லி சார்ட்டை பார்க்கும்போது ஒரு ஸ்விங் பேஸில் நம்மளுடைய வியூ இருக்கணும். ஸ்விங் பேஸ்னா ஒரு நல்ல ஒரு அப்மூவ், நல்ல ஒரு டவுன்ஃபால். இப்போ நம்மளுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டவுன்ஃபால் தான் இண்டிகேட் ஆகிட்டு இருக்கு. அட்லீஸ்ட் இந்த லைன் வரைக்கும் வரும்னு நான் எதிர்பார்க்குறேன். அப்படி வரணும் அப்படின்னா அகைன் நம்மளுக்கு இப்போ இருக்கக்கூடிய லெவல்ல இருந்து வந்து ஒரு 1800 பாயிண்ட் ஃபால் ஆகணும். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பீக்ல இருந்து ஒரு 1700 பாயிண்ட் கிட்ட ஃபால், 700-800 பாயிண்ட் ஃபால் வந்துருச்சு. அகைன் அதே மாதிரி ஒரு ஃபால் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய ஒப்பீனியனாக இருக்கு. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிஃப்டி நெக்ஸ்ட் 50 கரண்டாக நம்மளுடைய சப்போர்ட்டை கன்சல்டேஷனுடைய சப்போர்ட் திரும்ப ரீச் பண்ணியிருக்காங்க. பட் ஒருவேளை பிரேக் ஆனாலும் இங்கே இருக்கக்கூடிய 19th ஜூன் கேண்டலுடைய லோவை ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். சிமிலர்லி வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி 500 இதுவும் கன்சல்டேஷனுக்குள்ள தான் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. மற்ற இண்டெக்ஸ் எல்லாம் நம்ம லைட்டாக பார்த்தா போதுன்னு நினைக்கிறேன். சென்செக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டான க்ளோசிங் கிட்டத்தட்ட அந்த கன்சல்டேஷனுடைய பாட்டம் கிட்டே வச்சிருக்காங்க. இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபர்தர் மூவ் வரணும். இப்போ இந்த மாதிரி இடங்கள் நம்மளுக்கு 4 நாட்கள் ஒரே ரேஞ்சுக்குள்ள ட்ராவல் ஆகும்போது நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பிவட் பாயிண்ட் ஆன் பண்ணி பார்க்கணும். பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ராடே பிவட் அப்படிங்கும்போது நம்ம 5 minutes to 15 minutes வரைக்கும் பார்க்கலாம். அந்த கணக்குப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேரோ ரேஞ்ச் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எதுவும் வரல. மேபி நாளைக்கு வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லோயர் லெவல்ஸ்ல ஒரு ஏதாவது ஒரு டைம்ல நேரோ ரேஞ்ச் வரும்போது அந்த டைம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூஜ் மூவ் அப்படிங்கிறது நம்மளுக்கு நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. கரண்டாக ஒரு சப்போர்ட் கட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 4 நாட்களாக ஒரு ஷார்டஸ்ட் கன்சல்டேஷன் ரேஞ்சை ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ்னுடைய லெவல்ஸ். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மிட் கேப் இப்போ நம்மளுக்கு கரண்டாக இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு இருக்கு இல்லைங்களா? அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி மார்க் பண்ணியிருந்த ஒரு சேனலினுடைய ஜஸ்ட் ஒரு சிங்கிள் டச் பாயிண்ட். ஏன்னா சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் டச் பாயிண்ட் இருந்துச்சு. அந்த சேனலுடைய சிங்கிள் டச் பாயிண்ட் ரெசிஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு செகண்ட் ரெசிஸ்டண்டாக கிரியேட் ஆச்சு. தேர்ட் டைம் சப்போர்ட் எடுத்தது. இப்போ அங்கே தான் சப்போர்ட் எடுத்துட்டு இருக்கு. ஸோ அந்த லெவலில் நமக்கு சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆகிட்டு இருந்தாலும் நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த ஹரிசாண்டல் லெவல் நம்ம அதை ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மேஜரான சப்போர்ட்டாக ஃபீல் பண்ணுறேன். அடுத்ததான் ஸ்மால் கேப்பை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மார்க் பண்ண லெவலை பிரேக் பண்ணி ஒரு க்ளோசிங் வச்சுட்டாங்க. ஸோ க்ளோசிங் பேஸ் பண்ணி பிரேக் ஆயிருச்சு. அண்ட் ஆல்சோ இன்ட்ராடே லெவல்லையும் கிளியர் கட்டாக பிரேக் ஆயிருக்கு. பட் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20th ஜூன் கேலண்டருடைய லோயஸ்ட் பாயிண்ட் இருக்கு. அந்த லெவல் இன்னும் பிரேக் ஆகல. பட் இது ஒரு ஸ்ட்ராங்கான பிரேக் டவுனாக தான் இருக்கு. நம்ம மார்க் பண்ண ரெசிஸ்டன்ட் லைன் பக்கவாக ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு. அப்போ அது பிரேக் ஆச்சு அப்படின்னா இந்த சப்போர்ட் லைனை நம்ம ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். இந்த சப்போர்ட் லைன் ஆல்ரெடி நம்ம ஃபோக்கஸ் பண்ணது தான். அந்த லைன் வரைக்கும் ஒரு ஃபாலோ நம்ம ப்ரெடிக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது என்னுடைய ஒப்பீனியன். பொறுத்திருந்து பார்க்கலாம் நம்மளுக்கு இதில் எந்த மாதிரி மூவ்மெண்ட் நடக்க போகுது அப்படின்ட்டு. அடுத்ததான் டோட்டல் மார்க்கெட் இண்டெக்ஸ் ஸ்டில் கன்சல்டேஷனுடைய ரேஞ்சுக்குள்ள தான் இருக்காங்க. அதனுடைய பாட்டம் இப்போ வரைக்கும் பிரேக் ஆகல. டவ் ஜோன்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சடனாக ஒரு நேற்றுக்கு வந்து நல்ல ஒரு அப்மூவ் போயிட்டு முந்தானது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அப்மூவ் போயிட்டு அகைன் அந்த லெவலுக்கு மேலே க்ளோசிங் வச்சிருக்கு. பட் இருந்தாலும்
இந்த இடத்துல நம்ம எப்படி பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் டாப்புக்கான நெக் பாயிண்டை பிரேக் பண்ணதுக்கப்புறம் வரக்கூடிய அப் மூவ் இந்த இடத்துல ஃபால் ஆகும்போது கிரியேட் ஆன ஒரு ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் எனக்கு பர்டிகுலர் என்ன தோணுதுன்னு பார்த்தீங்கன்னா 31 ஜூலை அந்த கேண்டலினுடைய ஹை வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டன்ட்டாக இப்போதைக்கு எனக்கு ஃபீல் ஆகுது. அதை மேபி டெஸ்ட் பண்ணிட்டு கூட நம்மளுக்கு அடுத்த கட்ட லெவலுக்கு ஃபாலோ ஆகலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கன்சல்டேஷனுடைய பீக் அப்படிங்கிறத சப்போர்ட்டாக ரீச் பண்ண சான்ஸ் இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். பார்க்கலாம் எப்படி நடக்க போகுது அப்படின்ட்டு. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நாஸ்டாக் சிமிலர் அதே தான். இந்த ஒரு அப்பும் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ரீடெஸ்டிங்கான அப்பும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா ஒரு பெரிய கேப் ஃபீல் ஆச்சு இல்லைங்களா, அந்த கேப்பை வந்து ஃபுல்ஃபில் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஃபாலோ ஆக ஆரம்பிச்சிருக்காங்க. S&P 500 சேம் அதே இண்டிகேஷன்ஸ் தான், ஆல்ரெடி மார்க் பண்ண லெவல்ஸை நம்ம ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆக்சுவலாக ஒரு ஃபால் கொடுக்க வேண்டியது ஒரு இம்பார்ட்டன்ஸ் ட்ரெண்ட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணியிருக்காங்க. அட்லீஸ்ட் இந்த லைன் வரைக்கும் தான் நமக்கு ஃபாலோ ஆக வேண்டிய ஒரு கோல்டு இப்போ ஏன் வந்து நம்மளுக்கு ஒரு அப்பும் கொடுத்து சைட் வைஸ் போயிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ருபீஸ்னுடைய அந்த வீழ்ச்சி அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கோல்டை ஃபாலோ ஆக விடாமல் ஒரு அப்பும் கொடுத்துட்டு இருக்கு. அப்படி இல்லாமல் இருந்துருந்துச்சு அப்படின்னா அட்லீஸ்ட் கோல்டு இந்த சப்போர்ட்டினுடைய லெவல்ஸ்லேயே நம்மளுக்கு ட்ரேட் ஆகிருக்கு, ஒரு சைட் வைஸை கொடுத்துட்டு இருந்திருக்கும். பட் அதனுடைய வீழ்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு கொஞ்சம் சப்போர்ட்டாக மாதிரி கோல்டு அகைன் ஒரு கான்சன்ட்ரேஷனுடைய ரேஞ்சுக்குள்ள தான் உங்களுக்கு ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. சில்வரை பொறுத்த வரைக்கும் இங்கேயும் வந்து அப்மூவுக்கான காரணம் எனக்கு தெரிஞ்சு அதே தான் நினைக்கிறேன். பட் இங்கேயும் வந்து சில்வர் நல்ல லெவலுக்கு ஃபாலோ ஆயிருக்கணும். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியன் ருபீஸினுடைய வீழ்ச்சி தான் முக்கிய காரணமாக இருக்குது. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரியே ஒரு ஆக்சுவலாக எதிர்பார்க்கல இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் நடந்துச்சு, பட் ஃபால்ஸ் பிரேக் அவுட்டாக மாறிடுச்சு. பட் இந்த இடத்துல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஆப்போசைடை நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த ஆப்போசைட் இப்போ வரைக்கும் ரீச் ஆகல. க்ரூட் பொறுத்த வரைக்கும் அந்த ஆப்போசைட் ரீச் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து பார்க்கலாம். இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நான் இண்டிகேட் பண்ணது எல்லாமே ஒரு டெக்னிக்கல் வியூ மட்டும் தான். இதை பேஸ் பண்ணி யாரும் ட்ரேடர் இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். அதே மாதிரி என்னுடைய கிளாஸஸ் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா எனக்கு நீங்கள் இந்த வீடியோனுடைய கமெண்ட்ல மெசேஜ் பண்ணால் என்னுடைய கிளாஸ் வித்தின் ஒரு 10 or 15 டேஸில் ஸ்டார்ட் ஆக போகுது. அதே மாதிரி உங்களுக்கு ஸ்டாக் உடைய டெக்னிக்கல் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா தாராளமாக நம்முடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணலாம். என்னுடைய TCT டெக்னிக்கல் அனலைசர், அதாவது இந்த சேனல் தான், இந்த சேனலுடைய மெம்பர்ஷிப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாக் உடைய அனலைசஸ் பார்க்க முடியும். ரொம்ப நன்றி இந்த வீடியோ பார்த்ததுக்கு. இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் Angel One Zerodha டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி உங்களுடைய யூடியூப் சேனல் சப்போர்ட் பண்ணுங்க. அட் த சேம் டைம் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் ஆல்சோ நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரொம்ப நன்றி.